வெல்கம் டு விஸ்டம் எக்ஸாம் ஒர்க்ஸ். நம்ம வந்து எடிட்டோரியல் வந்து அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். இங்கிலீஷ் இன்ட்ரோ வீடியோ. அந்த இதில் வந்து என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் A to Z இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கும். அது போக எடிட்டோரியல் பற்றி நான் வந்து சொல்லியிருப்பேன். எடிட்டோரியல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுதுன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டேவுடைய ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக எப்படி இருக்க போகுதுன்னா கண்டென்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல வந்து நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவேன். இந்த பேராகிராஃப் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அந்த பேராகிராஃப்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ எப்படி வந்து அந்த கொஸ்டின் வந்து நம்ம பேராகிராஃப்ல இருந்து கொஸ்டின் எடுக்க போறோமா இல்ல கொஸ்டினை பார்த்துட்டு வந்து பேராகிராஃபை படிக்க போறோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த பேராகிராஃப் ஃப்ளோல வந்து நான் வந்து சொல்றேன். சரியா? இது வந்து ரீடிங் த பேசேஜ் இல்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் இதே பேராகிராஃப்ல இருக்கிறதுல 2 எரர் ஸ்பெல்லிங் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். அது போக பேராஜம்பிள்ஸ் இல்லை, பட் பேராஜம்பிள்ஸும் இனிமேல் வரும். கரெக்ட் ஸ்பெல்லிங் கரெக்ட் அந்த இது எடுத்திருக்கேன். சரியா? ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்தவரையும் வந்து 2 விதம் இருக்கு. ஓகேவா? ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க பேராகிராஃபை என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்காம ஃபுல் பேராகிராஃப் படிச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது வந்து பாசிட்டிவான ஒரு பேராகிராஃபா நெகட்டிவான ஒரு பேராகிராஃபா அது வந்து ஒரு அனலிட்டிக்கலான ஒரு பேராகிராஃபா எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்க அந்த பேசேஜ் வந்து படிச்சிருது வந்து ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது இது ஒரு ரகம். அப்படி இல்லாம போய் டைரக்டா கொஸ்டினை பார்த்துட்டு அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து நம்ம பேராகிராஃப்ல தேடணும். இப்போ ஏதாவது ஒரு லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த லைனை வந்து எங்க வந்து பேராகிராஃப்ல இருக்குன்னு சொல்லி பார்த்து அதுல வந்து ஏதாவது வந்து இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இது 2 மெத்தட் இருக்கு. ஸோ நான் அதை சஜஸ்ட் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் தான். செகண்ட் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸாம்ஸ்ல யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அது வந்து எப்படி இருக்கும்னா கொஸ்டின் டைரக்டா இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து அந்த பேசேஜ் வந்து ஒவ்வொருத்தவனை பத்தி சொல்லுது. இப்போ வந்து ஒரு ஃபாரஸ்ட் பத்தி சொல்லுதுன்னு வச்சுப்போம். அந்த ஃபாரஸ்ட்ல வந்து இந்த மரம்லாம் வளரும், இந்த விலங்குலாம் இருக்கும் இப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா நமக்கு டைரக்ட் கொஸ்டினாவே இருக்கும். இந்த ஃபாரஸ்ட்ல என்னென்ன இலைகள் இருக்கு, என்ன மரங்கள் இருக்கு, என்ன விலங்குகள் இருக்குன்னு சொல்லி நமக்கு டைரக்டா இருக்கும். நம்ம அப்படியே எடுத்து போட்டுருலாம். அப்போ முதல்ல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அப்போ முதல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நம்ம வந்து 10th 9th 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இப்படி வந்துருக்கும். இப்போ அப்படி கிடையாது. நம்ம கண்டென்ட்டை புரிஞ்சு படிக்கணும். நான் வந்து கண்டென்ட் போகும்போது நான் வந்து சொல்றேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேராகிராஃப் with wheat stocks in government gowns at 9.7 million tons. ஸோ கவர்மெண்ட் குடோன்ஸ்ல வந்து ஸ்டாக்ஸ் இருக்கு. என்ன ஸ்டாக்ஸ் இருக்கு? வீட் ஸ்டாக், கோதுமை வந்து குடோன்ல இருக்கு. எவ்வளவு இருக்கு? 9.7 மில்லியன் டன்ஸ் வந்து இருக்கு. எந்த டைம்ல? மார்ச் 1 படி நமக்கு வந்து 9.7 மில்லியன் டன்ஸ் வந்து இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. நம்ம மந்த் டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஆன் சொல்லி போடுறாங்க. ஓகேவா? இது எல்லாமே நம்ம வந்து ஏன் பாக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரிப்போசிஷன் பத்தி நமக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. நமக்கு வந்து பிரேஸ்வெர்ட் பத்தி கிளாஸ் எடுப்பாங்க. எங்க எரர் வெர்ப்ல வந்து எங்க எரர் இருக்குன்னு சொல்லி கிளாஸ் எடுப்பாங்க. எல்லாமே கிளாஸ் நம்ம எடுப்போங்க. ஆனா நம்ம வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணி தான் படிப்போம். ஆனா இந்த பேசேஜ்ல நம்ம நிறைய விஷயம் கத்துக்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு மந்த் ஒரு இது கொடுக்கும் போதுல ஆன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் இங்க வந்து அட்டு போட்டிருக்காங்க பாருங்க. அப்போ ஒரு பர்டிகுலரான விஷயத்த ஒரு அனலிட்டிக்கல் பேஸ் ஒரு டேட்டா சொல்லும் போதுல அட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் the lowest in 7 years for this date அப்படின்னா இந்த தேதிக்கு கடந்த 7 வருஷத்துல இந்த கையிருப்பு வந்து அதாவது வந்து நமக்கு ஸ்டாக் வச்சிருக்காங்களே அந்த கையிருப்பு வந்து இருக்கிறதுல கம்மி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? all eyes are on crop about to be marketed. ஸோ all eyes are on அப்படிங்கிறது வந்து ஒரு இடியம். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து நான் முன்னாடி வந்து இன்ட்ரோ வீடியோல சொல்லியிருப்பேன். நம்ம இடியமை ஒரு கொஸ்டின் கொடுத்து அதுக்கான மீனிங் படிச்சு அதை மக்கப் பண்ணி அதுக்கு ஏதாவது கதை வச்சு படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி நம்ம அதை படிச்சோம்னா இன்னும் ஈஸியா புரியும். அப்போ என்ன சிச்சுவேஷன்? இங்க எல்லா வருஷமும் ஒரு அளவு இருக்கும் நம்மளுக்கு கோதுமை கையிருப்பு. இந்த வருஷம் வந்து அது கம்மியா இருக்கு. அப்ப எல்லாருடைய பார்வையும் அது மேல இருக்கு. எப்படி மார்க்கெட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது மேல இருக்குன்னு சொல்லி வருது. ஸோ இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எல்லாருடைய பார்வையும் அதுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா அப்ப நமக்கு தெரியும் ஆல் ஐஸ் ஆர் ஆன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு இடியம். ஓகேவா? தென் அடுத்து ஃபார் நவ் a bumper harvest seems to be in offing. சரி, ஓகே. இதுவரை நம்ம பார்ப்போம். பம்பர் ஹார்வெஸ்ட் அப்படின்னா ரொம்ப மிகப்பெரிய ஓகே பம்பர் குழுக்கள் பம்பர் லாட்டரின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பம்பர் ஹார்வெஸ்ட் வந்து ஒரு அறுவடை வந்து காத்துக்கிட்டு இருக்கு. சீம்ஸ் டு பி இன் ஆஃபிங்னா வரப்போகுது, அந்த ஸ்டார்டிங் தொடங்க போகுது அப்படிங்கிறது மாதிரி. அட்லீஸ்ட் இன் பஞ்சாப், ஹரியானா, யூபி, பீகார். ஸோ குறைஞ்சபட்சம் இந்த 4 ஸ்டேட்ல கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகசூல் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அன்லைக் இன் 2023-2022 when the crop suffered yield losses due to temperature spikes and unseasonal heavy rains respectively during the final grain formation and filling stage. ஓகே, இதுவரையும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்த சொல்றேன். இதுவே வந்து பெரிய லைனா இருக்கு இல்லையா? ஸோ இப்படி பெரிய லைனா இருக்கும் போது நமக்கு புரியாத போதுல அந்த லைனை வந்து ஸ்பிட் பண்ணணும், அதை வந்து உடைக்கணும். 2-3 உடைச்சு அதுல நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைனோட சேர்த்து படிச்சோம்னா ஈஸி. ஓகேவா? ஓகே. அன்லைக் இன் 2022-2023 என்ன அர்த்தம்? லைக்னா என்னது? சிமிலரா இருக்கு, சேமா இருக்கு, அதே மாதிரி இருக்கு. அப்போ 2022-2023 அளவுக்கு இப்ப இல்ல. என்ன இல்ல? when the crop suffered yield losses due to
டெம்பரேச்சர் ஸ்பைக்ஸ். அப்போ டெம்பரேச்சர் ஸ்பைக்ஸ்னால ஹையா வந்து நிறைய வந்து தண்ணி இல்லாதனால இதனால நிறைய வந்து லாசஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்சீசனல் ஹெவி ரெயின்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்படி அன்சீசனல் ஹெவி ரெயின்ஸ்னா டக்குன்னு மழை பெஞ்சிடும். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 100 மழை பெய்யணும் அப்படிங்கிற இடத்துல 1000 mm பெஞ்சா என்ன ஆகும், பயிரெல்லாம் மூழ்கி போயிடும். ஸோ அப்படிலாம் இல்லாம இருந்தனால, இதுல இல்லாம இருந்தனால ஃபைனல் கிரெயின் ஃபார்மேஷன் அண்ட் ஃபில்லிங் ஸ்டேஜ், இந்த 2 ஸ்டேஜ்லயுமே வந்து இல்லாம இருந்தனால என்னது நோ சச் ஐடியாஸ் ஆஃப் மார்ச் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுவும் வந்து ஒரு இடியம். ஓகேவா? ஸோ அப்போ முன்னாடி மாதிரி இப்ப இல்லைன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க, அன்லைக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது வந்து எப்படி இல்லாம இருக்கு, ஐடியாஸ் ஆஃப் மார்ச் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த ஜூலியஸ் சீசருடைய கதையில வந்து இந்த இடியம் வந்து வரும். ஓகேவா? என்னன்னா சீசர் வந்து கொல்லப்படுறதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு வந்து இந்த அசரீர் வாக்கு இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து மார்ச் மாசத்துல நடக்கும். மார்ச் மாசத்துல வர்றது வந்து ஒரு கெட்ட சகனத்தை நமக்கு சொல்ல வருது, கெட்டதை வந்து நமக்கு வந்து எடுத்து சொல்ல வருது அப்படிங்கிற பேஸ் பண்ணி ஆனா சொல்றதா அந்த ஐடியாஸ் ஆஃப் மார்ச் அப்படின்னு சொல்றது. ஸோ நமக்கு வந்து என்னன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லப்பா, நல்லதா, பிரச்சனை இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வெதர் ஈவென்ட்ஸ் ஹேவ் பீன் ரிப்போர்ட்டட் ஃப்ரம் திஸ் மேஜர் வீட் பெல்ட். ஸோ இந்த வீட் பெல்ட் அப்படின்னு சொல்லி என்னன்னா இங்க இந்த இது ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். இந்த பெல்ட் அப்படிங்கிற போது என்னன்னா இந்த ரிவர் பெல்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த மவுண்டைன் பெல்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க ஜியாகிரபில. ஸோ இந்த இதெல்லாம் வந்து என்னன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ இந்த வீடியோ வந்து மெயின் நம்ம ஃபோக்கஸ் பண்றது இன்ட்ரோலே சொல்ல மாதிரி என்னன்னா தமிழ்ல தெரியாதவங்களுக்கு, சுத்தமா தெரியாதவங்களுக்கு என்னடா இது பெல்ட் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நிறைய வேர்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். தமிழ்லேயே வந்து ஒரே வேர்டு இருக்கும், ஆனா நிறைய இடத்துல அதை யூஸ் பண்ற இடத்துல யூஸ் பண்ற சிச்சுவேஷன்ல அது வந்து வேற ஒரு மீனிங் தரும், வேற ஒரு பொருள் தரும். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் இந்த பெல்ட்ங்கிறது வந்து இந்த இடத்துல அந்த ஒரு கோர்வையை வந்து, அதாவது வந்து எந்த பெல்ட், அந்த வீட் பெல்ட், பஞ்சாப் ஹரியானா சொல்ற முடியாது, அது வந்து ஃபுல்லாமே வந்து கோதுமைக்கான ஒரு இடம். அந்த இது ஃபுல்லாமே அங்க வந்து கோதுமை தான் விளையும். ஸோ அதை மீன் பண்ணி தான் இங்க பெல்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மொத்த இதுலயும் வந்து நம்ம என்னன்னா முன்னாடி இருந்த மாதிரி ஹெவி அன்சீசனல் ரெயின்ஃபால் இந்த மாதிரிலாம் இல்லாம ஓரளவுக்கு வந்து பாதிப்பு இல்லாம தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. March temperatures ruling near normal this time and 3/4 of the grain filling completed agar well for the crop across the Indo-Gangetic plain. சரி, ஓகே. March temperatures ruling near நார்மல் திஸ் டைம் அப்படின்னா மார்ச்ல வரக்கூடிய டெம்பரேச்சர் ஒரு அளவு இருக்கும். இந்த மாசத்துல இவ்வளவுதான் டெம்பரேச்சர் எல்லா இடத்துலயும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நியூஸ்ல கூட சொல்லுவாங்க இயல்பை விட 2%, இயல்பை விட 2 மடங்கு, இயல்பை விட 2 டிகிரி இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நார்மல்னு சொல்லி ஒரு இதை வந்து நம்ம வந்து நிர்மாணிச்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி மார்ச்சுக்குன்னு சொல்லி ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். அந்த டெம்பரேச்சருக்கு நமக்கு கிட்ட வந்துருச்சு. இங்க கூட வந்து ரூலிங் அப்படின்னா என்னன்னா நம்ம ரூலர் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸ்கேல், அடி ஸ்கேல் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை வந்து ரூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா அளவு எடுக்கிறதெல்லாம் வந்து ரூலர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த அளவுக்கு கிட்ட வந்துருச்சு. ஓகேவா? அந்த டெம்பரேச்சர் வந்து ரூலிங் நியர் நார்மலுக்கு கிட்ட வந்துருச்சுப்பா. ஓகேவா? இந்த டைம் அதே மாதிரி 3/4 ஆஃப் த கிரெயின் ஃபில்லிங், 3/4னா 4 மடங்கு வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சிட்டோம் கம்ப்ளீட்டா. அகர்வெல் இது வந்து ஒரு இடியம். அகர்வெல்னா சூப்பரா போகுது, நல்லா போகுது, அந்த இது ஆரம்பிச்சு வந்து நல்லா போகுது அப்படின்னு அர்த்தம். டு கிராஸ் ஃபார் த கிராப் அக்ராஸ் இண்டோ கங்கடிக் பிளெயின். ஸோ கங்கை சமவெளிக்கு பக்கத்துல வந்து அது வந்து நல்லா போயிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரிப்பா. அடுத்து in this case it is not just terminal heat stress leading to premature ripening and drying of the crop in its final growth phase. okay, the temperature heat stress இருக்கு இல்லையா, இந்த டெம்பரேச்சர் ரொம்ப ஹைக் ஆகுது, ஸ்பைக் ஆகுது அப்படின்னு சொல்றோம். ஸ்பைக்னால ரொம்ப உயரமா போறது. ஓகேவா? ஒரே நேரத்துல டக்குன்னு மேல கூடியது கீழே வருது. ஸோ இந்த இதனால என்ன ஆகுது அப்படின்னா லீடிங் டு ப்ரீமெச்சூர் ரைப்பனிங். ஓகேவா? ஸோ ரைப்பனிங்னா என்னன்னா இந்த மேக்ஸிமம் இது வந்து ஃப்ரூட்ஸுக்கு தான் சொல்லுவாங்க, ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாவே வந்து அதோடைய அதிகபட்ச எஃபிஷியன்ட் கொடுக்குற அந்த ஸ்டேஜ் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு டெவலப்பான ஸ்டேஜ் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ரைப்பனிங் சொல்லலாம். அது வந்து ப்ரீமெச்சூரா ஆயிருது. ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் வந்து ஒரு பழமோ ஒரு காயோ ஏதோ ஒன்று ஒரு பீரியட் எடுத்துக்குது அப்படின்னா அந்த பீரியட் அது கொடுக்கணும், 3 மாசமோ 4 மாசமோ நம்ம கொடுக்கணும். ஆனா விஷயம் என்னன்னா அது எடுத்துக்க டைமை விட வேகமாவே அது வந்து வந்துருது. அப்போ அதுல நிறைய சத்துக்கள் குறைபாடு இருக்கும், நியூட்ரிஷியஸ் லாசஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு காரணமா இருக்கு. எதனால அந்த காரணம் வருது, அது எதனால அந்த ரிசல்ட் வருது, டெம்பரேச்சர் பிரஷர்னால. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் growth ஆஃப் ஃபேஸ், ஃபைனல் எது இருக்கும் போதுல அது வந்து ரொம்ப ட்ரை ஆயிருது, ரொம்ப வந்து காஞ்சி போயிருது அந்த மாதிரி சொல்றாங்க. இட் இஸ் ஆல்சோ அபவுட் ரிலேட்டிவ்லி வார்ம் டெம்பரேச்சர்ஸ் அட் த டைம் ஆஃப் sowing and initial vegetative growth period resulting in fewer tillers being formed and premature flowering. ஸோ இதனால வந்து வார்ம் அதாவது வந்து நார்மலா வந்து வார்ம் டெம்பரேச்சர்ல இருக்கும் போதுல நமக்கு வந்து விதை விதைப்பாங்க. ஒரு சின்ன மழை வந்ததுக்கு அப்புறம் அது வந்து செடி முளைச்சி வரும். நார்மலா வந்து ஓரளவுக்கு ரெயின் இருக்கும் போதுல வந்து நல்லா வளர்ந்து வரும். நார்மல் பீரியட்ல அதாவது வின்டர் சீசனுக்கு முன்னாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹைல போகும்போதுல இல்ல டெம்பரேச்சர் இருக்கும் போதுல அறுவடை பண்ணிடுவாங்க. ஏன்னா ரெயின்ஃபால் அண்ட் வின்டர் சீசன்ல இதை வந்து நம்ம விதைச்சு இது பண்ண முடியாது, அதெல்லாம் சேமிச்சு வைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுதான் நார்மலா இருக்கிற அந்த ஒரு சைக்கிள். ஓகேவா? கிளைமேட் சேஞ்ச். ஸோ இப்போ புதுசுதான் இப்போ யார் வரா இப்பதான் வந்து நம்ம வில்லன் என்ட்ராரு. கிளைமேட் சேஞ்ச் thus manifests itself both in the early onset of summer and delayed setting in winter.
இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ஃப்ரேசல் ஒர்க்ல வரும். ஓகேவா? இயர்லி ஆன்செட்னா என்ன அர்த்தம்? வேகமாவே சம்மர் முடிஞ்சிட்டு அப்படிங்கிற ஒரு பீரியடு, அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டா வின்டர் வருது. அப்புறம் என்ன அர்த்தம்? ரெண்டுக்கும் உள்ள பீரியட் வந்து அதிகமாகுது, இல்ல சம்மர் கொஞ்சம் அதிகமாகுது, இல்ல வின்டர் கொஞ்சம் அதிகமாகுது. அப்படின்னா வின்டர் அதிகமான என்ன அர்த்தம்? நமக்கு அதிகமான கிரெயின்ஸ் தேவை, வேகமாவே வந்து சேமிச்சு வச்சிருக்கிறது வந்து காலி ஆயிரும். அப்படி இல்ல சம்மர் அதிகமாகுது அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? இது இல்லாம இருக்கும், தண்ணி இல்லாம இருக்கும், விதையும் விதைக்க முடியாது, விதை வச்சாலும் மழை இருக்காது, அந்த மாதிரி. ஸோ அந்த பருவநிலை மாற்றம் வந்து இந்த கிராப்புக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ அதனால என்ன சொல்றாங்க, இந்த வின்டர்ல இந்த மாதிரி வந்து அது வந்து ஆன்செட் பண்ணுது. டு எக்ஸ்டெண்ட் லோயர் yields ஃப்ரம் சென்ட்ரல் இந்தியா ஆர் ஆஃப்செட் by better than average production in the Indo-Gangetic plains, the country can still end up harvesting more wheat than in இந்த வருஷத்துக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த இதை பார்ப்போம். இப்போ இந்த இதில் என்ன சொல்லிட்டாங்க, இந்த கிளைமேட் சேஞ்சினால பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ அதுக்கு டு எக்ஸ்டெண்ட் லோயர் yields ஃப்ரம் சவுத் இந்தியா, ஸோ சாரி சென்ட்ரல் இந்தியா. சென்ட்ரல் இந்தியாவில் வந்து நமக்கு வந்து லோயர் yield, லோயர்னா கம்மியாக தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. சரியா? மகசூல் வந்து அறுவடை வந்து கம்மியாக தான் இருக்கு. அதை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஆஃப்செட் பை, அதை ஆஃப்செட்னா என்ன அர்த்தம்னா அதை ஓவர் கம் பண்றதுக்கு, இல்ல அதை மூடி மறைக்கிறதுக்கு, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அங்க கம்மியா விளைஞ்சதை வந்து டேலி பண்றதுக்கு, ஈக்குவேட் பண்றதுக்கு, இல்ல ஈக்குவல் பண்றதுக்கு, ஏதோ ஒன்று எந்த வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதுக்கு என்ன பண்றாங்கன்னா, நம்ம மற்ற இடத்துல விளைஞ்சது இருக்கு இல்லையா, மற்ற இடத்துல எங்கன்னா எங்க இந்தோ கேங்கடிக் பிளேன், கங்கை சமையல பெட்டர் தென் ஆவரேஜ் ப்ரொடக்ஷன், ஆவரேஜா இருக்கிறத விட அதிகமா நமக்கு வந்து விளைஞ்சிருக்கு. அந்த அதிகமா விளைஞ்சது வந்து ஆஃப்செட் பண்ணுது. எதை ஆஃப்செட் பண்ணுது? இந்த சென்ட்ரல் இந்தியாவில கிடைச்ச அந்த லோயரை வந்து ஆஃப்செட் பண்ணுது. புரியுதா? ஸோ இப்போ ஒவ்வொரு பேராகிராஃப்ல இருக்கிற ஒவ்வொரு சென்டென்ஸையும் பிரிக்கணும். அந்த சென்டென்ஸுக்குள்ள இருக்கிறதையும் வந்து 2-3 பிரிக்கணும். அந்த இடத்துல வந்து கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க, அண்ட், பிட்வீன், அதுக்கப்புறம் டூ, இதெல்லாம் இந்த மாதிரி ப்ரிப்போஷனும் சில யூஸ் பண்ணிருப்பாங்க. மெயினா வந்து அண்ட் கன்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்கணும், அதுக்கப்புறம் இருக்கிறத பார்க்கணும். இந்த ரெண்டையும் பார்த்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா, ரெண்டையும் பார்த்துட்டு புரிஞ்சிங்கன்னா ஈஸியா வந்து தமிழ்ல வந்து நீங்க அந்த பேசேஜை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸோ என்ன சொல்றாங்க, மோர் தென் இந்த வருஷம். ஸோ இந்த வருஷத்தை கம்பேர் பண்றச்ச அதுக்கு முன்னாடி வருஷத்தை கம்பேர் பண்றச்ச இந்த வருஷம் வந்து நம்ம சென்ட்ரல் இந்தியாவில் கம்மியா இருந்தாலுமே கங்கை சமையல கிடைச்சதை வந்து நம்ம வந்து அதை வந்து டேலி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்ஃபுல்லி குளோபல் வீட் பிரைசஸ் ஆர் கரண்ட்லி அட் தேர் லோயஸ்ட் இன் 4 years, மேக்கிங் இம்போர்ட்ஸ் ஃபீசிபிள். ஃபீசிபிள் அப்படின்னா வந்து அதை என்ன சொல்றது, ஓகே ஆகுறது, அதாவது வந்து ஃபீசிபிள்னா உண்மையாக வர்றது, இதனால வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி. ஓகேவா? ஃபீசிபிள்னா கரெக்டா வந்துரும் அப்படிங்கிற மாதிரி, பற்றாக்குறை இல்லாம நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க, தேங்க்ஃபுல்லி ரொம்ப வந்து நன்றி செலுத்தும் விதமா குளோபல் வீட் பிரைசஸ், அதாவது உலகத்துல இருக்க மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து இருக்கிற அந்த கோதுமை அளவும் வந்து 4 வருஷத்தை கம்பேர் பண்ண மட்டும் இப்ப கம்மியா இருக்கு, லோவா இருக்கு. ஸோ அப்ப இதனால என்னது, நம்ம கிட்ட ஒருவேளை இப்ப நம்ம என்ன சொல்றோம், நம்ம டேட்டா படி வந்து மார்ச்ல வந்து இருக்கிறதுல கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப நமக்கு தேவையான என்ன பண்ணுவோம், வெளியில இருந்து இம்போர்ட் பண்ணுவோம், இறக்குமதி பண்ணுவோம். ஆனா குளோபல்ல வந்து வீட்டோட ப்ரொடக்ஷன் அதிகமா இருந்தனால வீட்டோட விலை வந்து கம்மியா இருக்கு. ஸோ ஒருவேளை நமக்கு பற்றாக்குறை இருந்தாலுமே நம்ம வந்து மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து இறக்குமதி பண்ணிக்கலாம். அந்த இது வந்து ஒரு சாத்தியக்கூறான விஷயம். ஃபீஸிபிள்னா சாத்தியக்கூறான விஷயம் தான், ரொம்ப முடியாத விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் ஷுட் எனேபிள் இட் பை டூயிங் அவே வித்னா இது பண்றது, எலிமினேட் பண்றது, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ டூயிங் அவே வித் 40% ஆஃப் கஸ்டம் டியூட்டி. இப்போ வந்து இறக்குமதி பண்ற பொருட்களுக்கு வந்து 40% வந்து கலால் வரி வந்து விதிக்கிறாங்க. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் ஒருவேளை ரத்து பண்ணா இந்த இம்போர்ட் வந்து அதிகமாகும். ஸோ நமக்கு வந்து பற்றாக்குறையா இருக்க வந்து நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து ஒருவேளை இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் உடைய மீனிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியலன்னா முன்னாடி பின்னாடி இருக்கிற வேர்ட்ஸ் அதை வச்சு ஓரளவுக்கு வந்து கனெக்ட் பண்ண பாருங்க, என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, குளோபலா வந்து தேங்க்ஃபுல்லி குளோபலுடைய மார்க்கெட்ல இருக்கிற பிரைசஸ் வந்து கம்மியா இருக்கு. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற அந்த இந்தியாக்கான இம்போர்ட் இறக்குமதி பண்றது சாத்தியமா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப அதுல இருக்கிற வேர்ட்ஸ் நமக்கு புரியுது. நமக்கு இப்ப இந்த டூயிங் அவே வித் இருக்கு இல்லையா, இதோட மீனிங்கே தெரியலனாலும் முன்னாடி இருக்கிற வேர்ட்ஸை வச்சு நம்ம வந்து we should connect. ஓகேவா? ஸோ பின்னாடி என்ன சொல்றாங்க, அப்போ குளோபலா வந்து இறக்குமதி பண்ண முடியும்னா நம்ம என்ன பண்ணணும், கவர்மெண்ட் வந்து அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குறைக்கிறதுக்கு தான் அந்த மீனிங், அதை எலிமினேட் கிடையாது, டிக்ரீஸ் பண்றதுக்கு அப்படிங்கறத வந்து இந்த டூயிங் அவே வித் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரம் a மீடியம் டு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ், மீடியம்னா வந்து இப்ப கரண்டா இருக்கிற அந்த இதையும், அது போக லாங் டேர்ம்னா ரொம்ப நாள் ரொம்ப காலத்துக்காக நம்ம வந்து சிந்திக்கிறோம் அப்படின்னா அந்த இதுக்குமே வந்து இந்தியா ஹேஸ் டு இன்வெஸ்ட் மோர் இன் ப்ரீடிங் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். ஸோ நம்ம இந்தியா வந்து நிறைய புது வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் வந்து அறிமுகப்படுத்தணும், அந்த ப்ரீடிங்க்கு வந்து நம்ம வந்து தயாராகணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரீன் ரெவல்யூஷன் ஸ்ட்ராட்டஜி எசென்ஷியலி ரிலேட் ஆன் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இரிகேஷன். சரி, ஓகே. இந்த பசுமை புரட்சி இருக்கு இல்லையா, கிரீன் ரெவல்யூஷன், இந்த கிரீன் ரெவல்யூஷனோட ஸ்ட்ராட்டஜி வந்து எசென்ஷியலி ரிலைட் ஆன்னா சார்ந்து இருக்கிறது, அவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? ஸோ ரிலைட் ஆன் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இரிகேஷன், வெறும் புதுசா கண்டுபிடிக்கிற மாதிரி கிடையாது, நம்ம பாசனத்தை பத்தியும் வந்து
ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இரிகேஷனே ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் டெவலப்பிங் crop varieties responsive to high fertilizer application. ஸோ ஃபெர்டிலைசர்ஸ்க்கு வந்து தகுந்த மாதிரி அதை வந்து அந்த ஊட்டச்சத்துக்கெல்லாம் எடுத்துட்டு நமக்கு அவுட்புட் கொடுக்குற மாதிரியான crops வந்து நம்ம வந்து உருவாக்கணும். Green Revolution 2.0 focus must be on input use efficiency, producing more from same or even less quantity of water, nutrients and energy, and building climate resilience-னா தாக்கு பிடிக்கிறது through breeding of drought resistant and heat tolerant varieties. ஸோ பெருசா இருக்கு இல்லையா, இங்க இருந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க இருந்து இருக்கு. இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா Green Revolution 2.0 focus. ஓகேவா? ஸோ இதுமாரி வரப்போற அந்த வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபோக்கஸ் மஸ்ட் பி எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா இன்புட் யூஸ் எஃபிஷியன்சி. ஸோ நம்ம வந்து அவுட்புட் வந்து ரொம்ப முக்கியமா வந்து எஃபிஷியன்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடியூசிங் மோர், நிறைய தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். எப்படி சேம் ஆர் ஈவன் லெஸ் குவான்டிட்டி, இதுக்கு முன்னாடி எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணமோ அதே குவான்டிட்டியோ இல்ல அதுக்கு கம்மியான குவான்டிட்டி யூஸ் பண்ணியோ அந்த அளவுக்கு வாட்டர் யூஸ் பண்ணியோ நமக்கு செடிகள் பயிர்கள் வந்து கிடைக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நியூட்ரிஷன்ஸ் இந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கணும். அண்ட் பில்டிங் த கிளைமேட் ரெசிலன்ஸ் த்ரூ பிரீடிங். கிளைமேட்னா ஒவ்வொரு நம்ம இப்ப படிக்கிறதே நம்ம பில்டிங் சொல்றோம், கிளைமேட் சேஞ்ச் தான் சொல்றோம். அந்த எல்லா விதமான பருவநிலை மாற்றத்தையும் வந்து தாக்கு பிடிக்கிற மாதிரியான கிராப் வந்து நம்ம வந்து உருவாக்கணும். அதுக்கு ட்ரஃப்ட் ரெசிஸ்டன்ட், ஓகேவா, அண்ட் ஹீட் டாலரண்ட். இப்போ வந்து ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரியான விஷயம் வந்து அங்க அந்த சைடுக்கு அடிக்கிறோம், பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இருக்கிற செடிக்கு அதோட பாதிப்பு இருக்கும். ஸோ அப்போ அந்த ஹீட் ரெசிஸ்டன்ட் தாங்கக்கூடிய அளவுக்கான செடிகளை வந்து நம்ம உருவாக்கணும். அதுக்கப்புறம் ட்ராட் ரெசிஸ்டன்ட். ட்ராட் வந்து இது சுத்தமா வந்து பஞ்சம், சுத்தமா வந்து மழையே பொழியாம வறட்சி காலகம்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வறட்சி இருக்கிற அதை தாங்கக்கூடிய அளவுக்கான கிராப்பை நம்ம வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த இது எல்லாமே தமிழ்ல நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்போ வந்து அந்த பேசேஜ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பார்ப்போம். வாட் இஸ் அ டோன் ஆஃப் பேசேஜ்? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிமிஸ்டிக்கா, ஓகே இது இருக்கலாம், பாசிட்டிவான இருக்குது, இது இருக்கலாம். பெசிமிஸ்டிக்கா இல்ல, இங்க இருக்கிற பெசிமிஸ்டிக்கா இருக்கிற ஒரே வேர்டு என்னன்னா நம்ம இத்தனை நாள் 7 வருஷம் இல்லாத இப்போ வந்து நம்ம வந்து இருக்கிற லோயஸ்டான கையிருப்பு வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒண்ணு மட்டும் தான் அதுல வந்து நெகட்டிவான விஷயம் அந்த பேசேஜ்ல, மற்றது எல்லாமே பாசிட்டிவ் தான். அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் இதுவும் இருக்கலாம், அப்ப இந்த ரெண்டாவது இருக்காது. இன்டிஃபரெண்ட், இது டிஃபரெண்டா இருக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்போ இந்த 1 இருக்கணும் இல்ல 2 இருக்கணும். இங்க மேக்ஸிமம் வந்து என்னன்னா அனலிட்டிக்கல் பேஸ் பண்ணதா. ஏன்னா அது என்ன சொல்றாங்க, நீங்க வந்து 40% இருந்துச்சா இம்போர்ட் 40% அந்த கஸ்டமர் தூக்கிட்டோம்னா சரி அந்த இம்போர்ட் வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு கையிருப்பு நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன மாதிரியான கிராப் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாமே வந்து அனலிட்டிக்கல் பேஸ்ல தான் இருக்கும். ஸோ அப்போ ஆப்டிமிஸ்டிக்கை விட அனலிட்டிக்கல் பேஸ் வந்து கரெக்ட். அடுத்தது வாட் இஸ் த மெயின் தீம் ஆஃப் த பேசேஜ்? ஓகே, இப்போ வரிசையா பார்ப்போம். இந்த ஹிஸ்டரி ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் சொல்றாங்க. கிரீன் ரெவல்யூஷன் 2 இடத்துல நம்ம படிச்சோம். ஒன்னு கிரீன் ரெவல்யூஷன் வந்து முன்னாடி எதுக்கு இருந்துச்சுன்னு படிச்சோம். அதுக்கப்புறம் கிரீன் ரெவல்யூஷன் 2.0 எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு படிச்சோம். அதுல ஹிஸ்டரி ஜாகிரபில நம்ம படிக்கல. ஸோ அப்போ இது கிடையாது. ரெண்டாவது இந்த இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆன் அக்ரிகல்ச்சர். கிளைமேட் சேஞ்ச் பத்தி நிறைய படிச்சோம். ஓகேவா? கிளைமேட் சேஞ்ச் வந்து எந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுதுன்னு படிச்சோம். அந்த தாக்கத்தை எப்படி சரி பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு படிச்சோம். அப்ப இது வரலாம், இந்த ஆன்சர் வரலாம். அடுத்து ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் ரெகுலேட்டிங் வீட் பிரைசஸ். ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் ரெகுலேட்டிங் வீட் பிரைசஸ் கண்டிப்பா கிடையாது. நம்ம என்ன படிச்சோம், கவர்மெண்ட் வந்து அந்த இம்போர்ட் டியூட்டி வந்து கம்மி பண்ணா, அந்த கலால் வரியை இது பண்ணோம்னா இம்போர்ட் பண்ணலாம் அப்படிதான் படிச்சோமே தவிர வீட் பிரைசஸ் வந்து கம்மி பண்றதுக்கு வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நம்ம படிக்கவே இல்லை. ஓகேவா? இதைத்தான் நான் சொன்னேன். இப்போ நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் மட்டும் பாத்துக்கிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரெகுலேட்டிங் வீட் பிரைசஸ், ஆமா கவர்மெண்ட் ஒரு வார்த்தை வந்துச்சு, ரெகுலேட்டிவ் வந்துச்சு போட்டலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் வீட் ப்ரொடக்ஷன் ஒன்று படிச்சோம் இல்லையா, இரிகேஷனே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கிரீன் ரெவல்யூஷன் 2.0 இருக்குன்னு படிச்சோம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம். நீங்க வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு பேராகிராஃப் படிக்கிறேன், கொஸ்டின் பாக்குறேன் அப்படின்னா ஒரு 4 நிமிஷம் எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். இப்போ ஒருத்தர் வந்து நான் போய் கொஸ்டின் பார்த்துட்டு தான் பேராகிராஃப் படிப்பேன்னா கொஸ்டின் போய் பார்ப்பாரு, அதே மாதிரி ஒரு பேராகிராஃப்ல அங்க இருக்கும். ஒன்னு அவர் என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த கிளைமேட் சேஞ்ச் சொல்லி பாத்துட்டாருன்னா இப்போ இது கரெக்ட். இப்போ வந்து அது இரிகேஷனை பாத்துட்டாரு, இரிகேஷன் இருக்கு, ஆமா அங்க இரிகேஷன் இருக்கு, அப்ப இதான் கரெக்ட்னு சொல்லி போட்டாருன்னா ஒன்னு தப்பாயிரும். ஓகேவா? அப்படி என்ன பண்ணுவாரு, என்னப்பா இரிகேஷனும் இருக்கு, கவர்மெண்ட் பத்தியும் இருக்கு, கிளைமேட் சேஞ்சும் பத்தி இருக்கு, அப்ப எல்லாமே ஆப்ஷன் இருக்கு, மறுபடியும் போய் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபுல் பேராகிராஃப் படிப்பாரு. அப்ப நார்மலா முடிக்கிற அந்த 4 நிமிஷத்தை விட 6 நிமிஷம் 7 நிமிஷம் எடுத்துப்பாரு. ஓகேவா? சோ அதனால தான் சொல்றேன் பேராகிராஃப் படிச்சுட்டு கொஸ்டின் வாங்க. ஓகே, சோ இப்போ இதை படிச்சோம் நமக்கு தெரிஞ்சிருச்சு இரிகேஷன் பத்தி பேசினாங்க. ஆனா மொத்தமா இந்த ஃபுல் பேசேஜ் இருப்பாங்க, தீம் ஆஃப் பேசேஜ் இது கிடையாது. மொத்தமா கிளைமேட் சேஞ்ச் பத்தி தான் இந்த பேசேஜ். சப்போ இதுவும் தப்பா தான் வரும், ரெண்டாவது தான் கரெக்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் based on the passage which of the following statement best describes the impact of climate change on wheat production? சரி, ஓகே. climate change இந்த கொடுக்கப்பட்டுள்ள ஸ்டேட்மெண்ட்ல வந்து கிளைமேட் சேஞ்ச்னால வீட் ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படுறத வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி எந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து எடுத்துரைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கிளைமேட் சேஞ்ச் ஹஸ் கேட் எ நெக்லிஜிபிள் இம்பாக்ட்னு சொல்றாங்க. அப்பவே தப்பு.
ஓகேவா. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் வந்து நெக்லிஜிபிள் என்ன மீனிங், அதாவது வந்து அந்த இதெல்லாம் தேவையில்லைப்பா. இப்போ வந்து 9.555 அப்படின்னு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 9.5 இருக்கா 10 போடு அப்படின்னு சொல்லுவோம். இல்ல 9.78 இருக்குன்னா 10 போடு, இல்ல 9.14 இருக்குன்னா 9 போடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த 1.4 சரி அந்த 0.14 அந்த 0.5 நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த இம்பாக்ட் வந்து கிளைமேட் சேஞ்ச்னால ஒரு இம்பாக்ட் வந்து நெக்லிஜிபிள் அமௌண்டா கிடையாது. இதுதான் ரொம்ப மிகப்பெரிய சேலஞ்சே. ஸோ அப்படி இருக்கும் போதுல இந்த இது கண்டிப்பா வரவே செய்யாது, அப்படியே வந்து தூக்கிடலாம். ரெண்டாவது, இந்த பிரைமரி இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆன் வீட் ப்ரொடக்ஷன் ஹஸ் பீன் த fluctuation of March temperature which has directly affect the wheat yield in Punjab, Haryana, UP and Bihar. பாத்தீங்களா, இப்போ நீங்க பாருங்க நமக்கு வந்து கரெக்ட் தான், ஃபர்ஸ்ட் சொன்ன எல்லாமே கரெக்ட் தான். இது கிளைமேட் சேஞ்ச் வந்து வீட் ப்ரொடக்ஷன்ல இம்பாக்ட் பண்ணுது, ஏன்னா அந்த ஃபிளக்சுவேஷன் மார்ச்ல வந்து டெம்பரேச்சர் மேலே கீழே எல்லாம் ஓகே தான். ஆனா லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பஞ்சாப் ஹரியானா யூபி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன படிச்சோம், பம்பர் ஹார்வெஸ்ட் படிச்சோம், பம்பர் ஹார்வெஸ்ட் எக்ஸ்பெக்ட் படிச்சோம். அப்போ இது கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் climate change has made wheat production more susceptible to weather events such as temperature spikes, unseasonal heavy rains which have caused yield losses in recent years. Correct. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த வீட் ப்ரொடக்ஷன் வந்து பிரச்சனை ஆகுது. எப்ப பிரச்சனை ஆகுது, டெம்பரேச்சர் வந்து ஒரு ஹைக்கு போகும்போது பிரச்சனை ஆகுது. அன்சீசனல், இந்த இடம்னா மழை பெய்யும், இந்த மழை பெய்யாதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுல மழை நல்லா பெஞ்சிச்சுன்னா அதுவும் வந்து நமக்கு இந்த வீட் ப்ரொடக்ஷனை பாதிப்படையுதுன்னு சொல்றாங்க. இது நமக்கு கரெக்டா வரலாம். இப்ப அடுத்தது பார்ப்போம். The impact of climate change on wheat production is limited to central India, whereas November December temperature have affected the wheat crop. ஓகே, இங்க வந்து என்னன்னா இந்த climate change of wheat production வந்து லிமிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் இந்தியாவுக்கு மட்டும் தான் லிமிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது, நமக்கு வந்து இந்தோ கேங்கடிக் பிளேன் எல்லாம் அது வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேவா. ஸோ நவம்பர் டிசம்பர் டெம்பரேச்சர் have affected the wheat crop. நமக்கு வந்து எதனால வந்து வீட் கிராப் அஃபெக்ட் பண்ணதை பத்தி அங்க பேசல. சென்ட்ரல் இந்தியால பிரச்சனைப்பா, ஆனா அதை ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி, அதை வந்து நல்லிஃபை பண்ற மாதிரி, அதை ஈக்குவேட் பண்ற மாதிரி நமக்கு இந்தோ கேங்கடிக் பிளேன்ல கிடைச்சிருச்சுவா, இப்படிதான் பேசேஜ் சொல்லியிருக்காங்க. அப்ப இதுவும் வந்து தப்பு தான். ஓகேவா. ஸோ அப்ப இதுதான் வந்து கரெக்டா இருக்கும். சரியா. ஓகே, அடுத்து வாட் கேன் பி இன்ஃபர்ட் அபவுட் த வீட் கிராப் இன் பஞ்சாப், ஹரியானா, யூபி அண்ட் பீகார். ஸோ பீகார் ஹரியானா பத்தி என்னப்பா சொல்றாங்க, வீட் ப்ரொடக்ஷன் என்னப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இது வந்து இந்த வீட் கிராப் இஸ் எக்ஸ்பெக்டட் டு சஃபர், இதெல்லாம் சொன்னாங்கதான். ஆனா பஞ்சாப் ஹரியானாக்கு சொன்னாங்களா, கிடையாது. இந்த வீட் கிராப் வந்து அஃபெக்ட் ஆகுது இந்த அன்சீசனல் ஹெவி ரெயின்ஸ்னாலயும், இது வந்து ஏதாவது சொன்னாங்க. ஆனா பஞ்சாப் ஹரியானா பத்தி சொல்லல, அப்போ இது தப்பு. அடுத்து பம்பர் ஹார்வெஸ்டர்ஸ் இஸ் ஆன்டிசிபேட்டட். கரெக்ட், பம்பர் ஹார்வெஸ்ட் நாங்க சொல்லியிருந்தாங்களா, ஸோ இது கரெக்ட். as they have no reported adverse weather events during the crucial grain filling stage. அந்த இடத்துல மட்டும் எந்த பிரச்சனையும் அங்க இல்ல, அதாவது வந்து இந்த குரூஷியலான ஈவெண்ட்ஸ் செகண்டான ஒரு ஈவெண்ட்ஸ்லாம் அங்க இல்ல. ஸோ அதனால வந்து நார்மலா இருந்தனால வந்து அங்க பம்பர் ஹார்வெஸ்ட்க்கு எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்ட் தான். அடுத்து வீட் கிராப் இஸ் லைக்லி டு பி அஃபெக்டட் பை டெர்மினல் ஹீட் ஸ்ட்ரெஸ் லீடிங் டு ப்ரீமெச்சூர். இந்த ப்ரீமெச்சூர் ரிப்பனிங் எல்லாமே படிச்சோம். இதெல்லாம் எங்க படிச்சோம், யூபி பீகார்ல படிச்சோம் கிடையாது, நம்ம வந்து ஜென்ரலா இதெல்லாம் படிச்சோம். The wheat crop is expected to face challenges due to high temperature. இதுவும் அதே மாதிரி தான். ஸோ ஸ்பாயில் ரோல் நவம்பர் டிசம்பர் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து பஞ்சாப் ஹரியானாவை பத்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ இந்த தான் கரெக்டா வரும். சரியா. According to the passage, the what factor could contribute to India potentially harvesting more wheat current year compared to, okay, இந்த கரண்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொஸ்டின் ஈஸி. அப்படியே நீங்க கொஸ்டின்ல இருக்கிற கொஸ்டினை படிச்சுட்டு கூட நீங்க வந்து பேராகிராஃப் போலாம். ஓகேவா. என்னன்னா எந்த ஃபேக்டர் வந்து இந்தியாவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது நிறைய வீட் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுல ப்ரீவியஸ் இயர்னால அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன இதுனா, இந்தோ கேங்கடிக் பிளைன்ஸ்ல வந்து நமக்கு வந்து நிறைய வந்து ஈல்டு வந்துருச்சு. எதை கம்பேர் பண்ண முடியல, சென்ட்ரல் இந்தியா கம்பேர் பண்ணும்போது நிறைய ஈல்டு வந்துருச்சு. அதுதான் வந்து போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கு கிடைக்கிறத விட அதிகமா கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ரீசனு, மிச்சதெல்லாம் வந்து ரீசன் கிடையாது. நீங்க போய் பேசேஜை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா. ஸோ இந்த தான். சரி, ஓகே. இப்போ வந்து பேசேஜை படிச்சு தமிழ் மீனிங் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அடுத்ததுக்கெல்லாம் பார்க்கலாம். இந்த சினானிம்ஸ்லாம் வந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன், இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கோங்க. சினானிம்ஸ்லாம் இது ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. இது கண்டிப்பா நீங்க படிச்சு தான் ஆகணும், நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா. ஸோ ஹார்வெஸ்ட்னா என்னென்ன இருக்கு, ஆன்டனிம்ஸ் என்ன இருக்கு, அன்லைக்னா என்ன, ஈல்டுனா என்ன, ஓகேவா. ஸோ ஸ்பைக்னா என்ன, ரிலேனா என்ன, எஃபிஷியன்சினா என்ன, ரெசிலன்ஸ்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன சினானிம்ஸ்லாம் இருக்கு. இப்போ ஒருவேளை வந்து இப்போ ரிலேனா நம்ம வந்து என்ன சொன்னோம், மற்றவங்களை சார்ந்து இருக்குன்னு சொல்லணும். நான் என்ன சொல்றேன், டிபெண்ட் ஆன், கவுண்ட் ஆன், பேங்க் ஆன், ட்ரஸ்ட், லீன் ஆன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து வேற வேற பேராகிராஃப் நீங்க படிச்சீங்கன்னா அப்ப நீங்க வந்து அந்த இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா. ஓகே, இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒகாபுலரி வேர்ட்ஸ் இடியம்ஸ்ல வந்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்லயே வந்து டில்லர் அப்படிங்கிற வேர்டு, ஆல் ஐஸ் நான் சொல்லியிருக்கேன், ஐடியாஸ் ஆஃப் மார்ச் சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் அகர்வெல் அந்த இதுவும் வந்து சொல்லிட்டேன். ஜெயம் ப்ளோசம்ங்கிறது வந்து ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஓகேவா. அது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து இதை சொல்லியிருக்கேன். மிச்சம் எல்லாமே வந்து இடியம். ஓகேவா. ஓகே, இப்போ கிளாஸ் டெஸ்ட் பார்ப்போம். If the 2021 to 2022 wheat in the northwest and north India dash by the farmer அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அப்ப இங்க பாப்போம் என்னது, வாஸ் அஃபெக்டடா, இஸ் அஃபெக்டடா, அஃபெக்டடா, வாஸ் அஃபெக்டா. வாஸ் அஃபெக்ட்னு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்க வந்து பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு, பை த அப்படின்னு இருக்கு. பாத்தீங்களா, இந்த இருக்கு பாருங்க,
பை தென் இருக்கு ஓகேவா. ஸோ பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. அப்போ வந்து ஏதாவது வந்து ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அந்த ஃபார்ம்ல இருக்கும். அப்போ இந்த இது வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் இஸ் அஃபெக்டட் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒன்னு வாஸ் அஃபெக்டட் வரணும், இல்ல அஃபெக்டட் வரும். நீங்க வாய்ஸ் படிக்கும் போதுல வந்து இதை வந்து நீட்டா புரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து வாஸ் அஃபெக்டட் தான் வரும். சரியா, சரி ஓகே. அடுத்து வந்து இப்போ இந்த முடிஞ்சா அது அடுத்த லைன், அந்த லைன் அப்படியே விட்டுலாம். அடுத்து to the extent the lower yield from the central India are offset. இந்த இது வந்து offset by அப்படி தான் வரும் ஓகேவா. ஸோ offset by better than the average production in the Indo-Gangetic plain. நிறைய பேர் கேட்குறீங்க கிளாஸ் டெஸ்ட் எப்படி பண்றது, கிளாஸ் டெஸ்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. அதில் கிளாஸ் டெஸ்ட் என்னன்னா நமக்கு ஆப்ஷன் வந்து எல்லாமே சேமா இருக்க மாதிரியே இருக்கும். ஆனா நம்ம வந்து அதை போட்டு தான் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து போட்டு பார்க்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவது நம்ம கிராமர்ல ஸ்ட்ராங் ஆகணும். இது ரெண்டாவது ஓகேவா. ஸோ இந்த இதுல வந்து ஆஃப்செட் பக்கத்துல வந்து பை தான் வரும். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் இந்த Indo-Gangetic plain இந்த கண்ட்ரி கேன் ஸ்டில், அப்படி இருந்தாலுமே இந்த கண்ட்ரி கேன் ஸ்டில் எண்ட் அப் ஓகேவா. ஸோ எண்ட் அட் வராது, எண்ட் டூ வராது, அதெல்லாம் வராது. எண்ட் அப் இது சொல்லுவாங்க தெரியுமா, பேக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பேக்கப்னா தனியா பண்ண போதுல எல்லாத்தையும் பேக் பண்ணி வை அப்படின்னு சொல்லலாம், ஒரு பேக்கப் ஓகேவா. பேக்கப் எவ்ரி திங் சொல்லிட்டு. இன்னொன்று வந்து முடிக்கும் போதுல எல்லாத்தையும் முடிக்கும் போதுல இந்த டேரக்டர் சொல்லுவாங்க ரெடி பேக்கப் அப்படின்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரேப் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேப் அப்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி தான் எண்ட் அப் ஓகேவா. ஹார்வெஸ்டிங் மோர் வீட் தந்த இந்த வருஷத்துக்கு தாண்டி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாலாவது ஆப்ஷன் பார்க்கலாம். ஒன் செகண்ட். நாலாவது என்னன்னா தேங்க்ஸ், தேங்க்ஃபுல்லி, மச் தேங்க்ஃபுல். இப்போ நமக்கு வந்து தேங்க்ஸ் வராது ஓகேவா. தேங்க்ஸ் குளோபல் அப்படின்னு சொல்லி நமக்கு வராது. தேங்க்ஸ் குளோபல் பிரைசஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வராது. அதே மாதிரி வந்து மச் தேங்க்கும் வராது. நமக்கு எங்க டவுட் வருமா, தேங்க்ஃபுல் வருமா தேங்க்ஃபுல்லின்னு வருமா அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ இந்த வந்து தேங்க்ஃபுல்லி தான் இங்க வரும். சரியா. ஸோ தேங்க்ஃபுல்லி குளோபல் வீட் பிரைசஸ்லாம் வந்து இப்போ கம்மியா இருக்கு. அதனால நம்ம வந்து ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் த கவர்மெண்ட் ஓகேவா. பர்டிகுலரா சொல்றதுனால த கவர்மெண்ட் ஷுட் எனேபிள் இட் பை டூயிங் அவே த 40% டியூட்டியை வந்து கம்மி பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றது. சரியா, சரி ஓகே. கிளாஸ் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த அண்டர்லைன் பண்ணல வந்து கரெக்ட்லி ஸ்பெல் வேர்ட் வந்து பார்ப்போம். இந்தியா ஹேஸ் டு இன்வெஸ்ட் மோர் இன் டேஷ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். ஸோ எதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம். ப்ரீடிங் இப்படிங்கிற ஒரு வேர்டு இல்லை. அதுக்கப்புறம் இங்க வந்து டீ இருக்கு, ப்ரீட்டிங் அப்படின்னு இருக்கு. இந்த டீ வந்து தப்பு. ஸோ அதனால ப்ரீடிங் தான் கரெக்ட். இந்த ப்ரீடு இந்த BREAD அது வந்து என்னன்னா பிரெட், ரொட்டி துண்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த தான் பிரெட், பிஸ்கெட், பிரெட் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ரொட்டி துண்டு தான் வந்து இது ஓகேவா. ஸோ அந்த ப்ரீடிங் இது. அதுக்கப்புறம் இன்கரெக்ட் ஸ்பெல்ல வந்து கரண்ட்லி அப்படின்றதுல வந்து இது கரெக்டா தான் இருக்கு. இப்போ இந்த கரண்ட்லி வந்து என்ன பண்ணலாம்னா அந்த ஆறு பக்கத்துல ஏ போட்டு வரலாம் ஓகே. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி வந்து 2 ஆறு இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு ஆறு மட்டும் கொடுத்து வைக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா. ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸ் பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க இந்த இன்கரெக்ட் ஸ்பெல் சொல்ல மட்டும் நீங்க அதை வந்து பார்க்காதீங்க. ஓரளவுக்கு வந்து நீங்க அதை பார்த்து வந்து இந்த வேர்டு தெரிஞ்சிருமா, நீங்க பேப்பர்ல ரஃப் பேப்பர்ல அதை எடுத்து எழுதுங்க. நீங்களா வந்து கைப்பட எழுதுங்க. அப்ப மட்டும் உங்களுக்கே தெரியும். சில வேர்ட்ஸ்லாம் வந்து இது தப்பா இருக்க மாதிரி இருக்கு, கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஆனா சில வேர்ட்ஸ் வந்து எழுதினா தான் தெரியும். அதுக்காண்டி இது ஒரு சின்ன ட்ரிக் ஓகே. அடுத்து சோயிங்னா விதைக்கிறது, இது கரெக்டா தான் இருக்கு. ரைப்பனிங் இது வந்து மெச்சூர் ஆகுது, இது கரெக்டா இருக்கு. ஃபீசிபிள் தான் இங்க வந்து தப்பா இருக்கு. FEASIBLE வரும். இப்போ இந்த SIக்கு பதிலா SAன்னு கொடுக்கலாம். இந்த ரைப்பனிங் பதிலா RIPIENING அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஷோயிங்க்கு பதிலா SOWNING சொல்லி கொடுக்கலாம். இல்ல SOEN அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். என்னன்னாலும் கொடுக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுறது. தப்பான விட மனசுல வச்சுக்கிட்டு அதை வந்து மனப்பாடம் பண்ணிடாதீங்க. நான் வந்து ஒரு இதுக்கு சொல்றேன். EIன்னு இருக்கிறத ஐன்னு சொல்லி மாத்தி கொடுப்பாங்க. டபுள் T டபுள் N அந்த மாதிரி வர்ற இடத்துல ஒரு சிங்கிள் என் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து தப்பு படுவோம். நீங்க வந்து கண்டுபிடிங்க இதெல்லாம் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் தான் சொல்றேன், சின்ன டிப்பு தான் சொல்றேன் ஓகே. அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங். The Green Revolution strategy essentially relate to the expansion of irrigation and developing crop varieties. ஓகே, இந்த நாள் எங்க தப்பு இருக்குன்னு சொல்லி பாக்குறாங்க. இந்த ரிலைடு டூன் இருக்குல்ல, இங்க வராது. ரிலைட் ஆன் த எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லி வரும். ரிலைட் ஆன் சார்ந்து இருக்கிறது, அவர் மேல சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிற முதல்ல ரிலைட் ஆன் தான் வரும் ஓகேவா. அதுக்கப்புறம் unlike in 2022 and 2023 it is estimated that in 2025 the crop suffered yield losses due to the temperatures. சரி ஓகே. இப்போ estimated that in 2025 இருக்கு. அதாவது ஃபியூச்சர் நம்ம சொல்றோம். ஃபியூச்சர்னு வரும்போதுல இங்க சஃபர்ட்னு வராது, will suffer அப்படிதான் வரும் ஓகேவா. இதெல்லாம் வந்து டென்ஸ்ல வந்து நம்ம வந்து A to Z நடத்தும் போதுல வந்து நடத்துவாங்க ஓகேவா. ஸோ இவ்வளவுதான். இதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸ்பாட் தரரோட முடிஞ்சிருச்சு. ஸோ இதான் வந்து நாங்கள் வந்து இன்ட்ரோ வீடியோல கூட நான் சொல்லியிருப்பேன். ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு ஒரு டாபிக் ஒரு பேசேஜ் எடுத்துட்டு அதுல கிளாஸ் டெஸ்ட், அதுல ரீடிங் த காம்ப்ரிஹென்ஷன், அதுக்கப்புறம் அதுல இன்கரெக்ட் ஸ்பெல்ட், அதுல ஸ்பாட் எரர் சொல்லிட்டேன் ஓகேவா. முடிஞ்சுன்னா அதாவது வந்து கோர்வையா வந்துச்சு ஒவ்வொரு ஈவெண்டா. இப்போ இந்த வந்து ஈவெண்ட் கிடையாது, இது ஃபுல்லாமே ஃபேக்சுவல். நம்ம என்ன படிச்சோம், டோன் ஆஃப் த பேசேஜ் என்ன படிச்சோம், அனலிட்டிக்கல். ஸோ ஒரு கதை மாதிரி வந்துச்சு, இவனுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை மாதிரி ஏதாவது ஒரு பேசேஜ் நமக்கு வந்துச்சு அப்படின்னா
அந்த டைம்ல நான் பேரா எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பா கொடுப்பேன். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து விஸ்டம் எக்ஸாம் ஒர்க்ஸ்ல இருந்து நாங்க வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த இதில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட்ல கேளுங்க. ஏதாவது வந்து சஜஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நாங்க வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அண்ட் இந்த செஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நம்ம வந்து இதை வந்து கண்டினியூஸா கொண்டு போறோம். டெய்லி இதுல வந்து வீடியோஸ் வரும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். டெய்லி வரும், வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் வந்து வி வில் ட்ரை. ஓகேவா? 1 or 2 days மேபி மிஸ் ஆகலாம். பட் கண்டிப்பா டெய்லி நாங்க கொடுக்கணும் அப்படின்னா வந்து நாங்க வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டுட்டு இருக்கோம். ஓகே? ஸோ இந்த இதுல வந்து நம்ம நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் ஆடியோவும் நாங்க வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். மைக் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது தாண்டி வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க சொல்லுங்க. நாங்க வந்து கண்டிப்பா வந்து அந்த சஜஷன் எடுத்துக்கிறோம். அண்ட் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.